Hi guys, today we will smartphone flexible பத்தி பார்க்கலாம். For example, Samsung Galaxy ஒரு flexible launch கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Huawei Mate X இப்போ நியூவா லான்ச் கொடுக்குறாங்க. 24 பிப்ரவரிக்கு லான்ச் கொடுத்தா சொல்லிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இது மே ஜூன் 2019க்கு லான்ச் ஆகும்னு சொல்லிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு flexible phone. ஸோ இந்த flexible phoneல என்னென்ன ஃபெசிலிட்டி என்னென்ன ஃபீச்சர்ஸ் சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ Huawei கம்பெனி Mate Xன்னு சொல்லிட்டு இந்த மொபைல் நியூவா லான்ச் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மொபைல் என்னென்ன ஃபெசிலிட்டி என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மொபைலில் ப்ராசஸர் நெக்ஸ்ட் கேமரா டிஸ்பிளே குவாலிட்டி பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டில் நியூவாக லான்ச் ஆகிற எந்த ஒரு மொபைலோட ஒர்க்கிங் கண்டிஷன் அதோட ப்ராசஸ் தான் சூஸ் பண்ணி. ஸோ இந்த மொபைலோட ப்ராசஸை பற்றி நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன் இந்த மொபைலோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். மெயின் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபோல்டபுள் ஃபோன். இந்த ஃபோல்டபுள் ஃபோனில் மெயின் குவாலிட்டியான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. OLED டிஸ்பிளே. ஸோ OLED டிஸ்பிளே வெரி ஹை குவாலிட்டி டிஸ்பிளே தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் ஃபோனுங்கிறதால இந்த ஃபோல்டபுள் ஃபோன் அன்ஃபோல்டபுள் இருக்கும்போது இந்த டிஸ்பிளே சைஸ் 8 இன்ச் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஃபிக்ஸட் ஃபோல்டபுள் ஃபிக்ஸில் இருக்கும்போது ஃப்ரண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 6.6 இன்ச் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக் சைடு டிஸ்பிளே 3.38 இன்ச் இருக்கும். ஸோ இந்த மொபைல் ஒரு ஃபோல்டபுள் மொபைல். ஸோ இந்த மொபைல் நம்ம யூஸ் பண்ணுற மெத்தடை பொறுத்து இதோட டிஸ்பிளே சைஸ் சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபோல்டபுள் அன்ஃபோல்டபுள் இருக்கிறத வச்சு இது ஃப்ரண்ட் பேக் டோட்டல் டிஸ்பிளே சைஸ் சேஞ்ச் ஆகும். டோட்டல் சைஸ் 8 இன்ச் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன் மொபைல் ப்ராசஸர். நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற எந்த ஒரு மொபைல் ப்ராசஸர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற நம்ம யூஸ் பண்ணுற எந்த ஒரு மொபைலுமே அதோட ரேம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் வச்சு அதோட மொபைல் கண்டிஷனை நம்ம மெயின் பண்ண முடியாது. அதில் இருக்க ப்ராசஸ் வச்சு அந்த மொபைலோட ஸ்மூத் ஒர்க்கிங் கண்டிஷனை நம்ம சூஸ் பண்ண முடியும். ஸோ மொபைலோட ப்ராசஸ் பற்றி அதோட ப்ரைஸ் நெக்ஸ்ட் அதோட வேல்யூவேஷன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா Green 590 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் இவங்க கொடுத்துருக்க ப்ராசஸர் வெரி ஹை குவாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ப்ராசஸர் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ Green 980 கொடுத்துருக்காங்க. சிப்பு பார்த்தீங்கன்னா Black 5000 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். ப்ராசஸர் சிப்புக்கான மீனிங் என்ன சொல்கிறேன் டாப்ல கைப்பட்டில் இருக்க வீடியோ வாட்ச் பண்ணி அதுக்கான மீனிங்ஸ் ஃபுல்லாக தெரியும். ஸோ நியூ லான்ச் வர இந்த மொபைல் இவங்க இன்புட் கொடுத்துருக்க ப்ராசஸர் வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசஸர் இன்புட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்மூத்தான பர்ஃபார்மன்ஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணும். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன் அந்த மொபைலோட பேட்டரி. இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா 4500 mAh கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன் இவங்க மென்ஷன் பண்ணுறது 55 வோல்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி என்ன இவங்க மென்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸில் 85% இந்த சார்ஜ் ஃபுல்லாக ஆகும் சொல்லி கம்ப்ளீட் ஆகும் சொல்லி இவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்க ப்ரொவைட் பண்ணுற அந்த 55 வோல்ட் சார்ஜர் வச்சு நம்ம மொபைலில் சார்ஜ் பண்ணும்போது கரெக்டாக 30 மினிட்ஸில் 85% சார்ஜ் கம்ப்ளீட் ஆகும் சொல்லி இவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன் மொபைலில் சிம் ஸ்லாட் டுவல் சிம் கொடுத்துருக்காங்க. இல்லை ஃபர்ஸ்ட் சிம் பார்த்தீங்கன்னா 5G சிம், செகண்ட் சிம் பார்த்தீங்கன்னா 4G சிம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன் இந்த மொபைலோட ப்ராசஸிங் நெட்டில் இந்த மொபைல் டவுன்லோட் பண்ணுற ப்ராசஸ் பற்றி கம்பெனி மென்ஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 3 செகண்டில் 1 GB டவுன்லோட் ஆகும்னு சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபைலோட ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 9.5 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8 GB RAM 512 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நியூ லான்ச் ஆகிற மொபைல் பற்றி கம்பெனி மென்ஷன் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன் பார்த்தீங்கன்னா 3 செகண்டில் 1 GB கண்டென்ட் டவுன்லோட் பண்ண அப்படின்னு சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன் ப்ராக்சிமிட்டி சென்சார், கிரேவிட்டி சென்சார்ஸ், மொபைல் ஸ்க்ரீன் சென்சார். ஸோ பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்பேஸ் ஸ்கேனர் சொல்லிட்டு ஆல் சென்சாருமே இதில் இன்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ காமனாக எல்லா மொபைலும் கொடுக்குற சென்சாரை விட இதில் அதிகமாகவே சென்சார் இன்புட் கொடுத்துருக்காங்க சொல்லி இவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ காமனாக எல்லா மொபைலும் கொடுக்குற சென்சாரோட அடிஷனல் ஃபீச்சர்ஸோட இதில் சென்சார் இன்புட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன் இந்த மொபைலோட கேமரா பார்த்தீங்கன்னா 3 கேமரா இன்புட் கொடுத்துருக்காங்க. லிக்காக்கா. ஸோ இது ஃப்ரண்ட் அண்ட் ரெகரில் யூஸ் பண்ணுறதுக்கான 3 கேமரா இந்த மொபைல் இன்புட் கொடுத்துருக்காங்க. லிக்காக்கா வெரி குவாலிட்டியான கேமரா. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ரேர் யூஸ்ஃபுல்காக 3 கேமரா இன்புட் கொடுத்துருக்காங்க. இதில் வெரி இம்பார்ட்டன் ஃபர்ஸ்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 40 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் கேமரா இன்புட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 கேமரா இன்புட் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் ரேர் யூஸ்ஃபுல்காக. ஸோ நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன் இந்த மொபைலோட பிரைஸ். இந்த மொபைலோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா யூரோப் மணியில் கொடுத்துருக்காங்க 2299 rupees கொடுத்துருக்காங்க. இந்த இந்தியன் மணியில் கன்வெர்ட் பண்ணால் 2,09,400 rupees வரும். ஸோ இந்த மொபைலோட டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2,09,400 rupees இவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் நியூவாக எந்த ஒரு மொபைல் லான்ச் ஆனாலும் அதோட பிரைஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அதோட குவாலிஃபிகேஷன் வச்சு தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதோட ப்ராசஸர் வெரி இம்பார்ட்டன். ஸோ அதோட ப்ராசஸர் வச்சு தான் அதோட ஸ்மூத் ஒர்க்கிங் கண்டிஷனை மென்ஷன் பண்ண முடியும். ஸோ ப்ராசஸருக்கான மீனிங்ஸ் என்ன சொல்ல ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ நீங்கள் நியூவாக மொபைல் பர்ச்சேஸ் பண்ண போனீங்கன்னா அந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க. மேலே இருக்க ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற எந்த ஒரு மொபைல்லையுமே ரேம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அதோட ப்ராசஸ் தான் அதோட ஒர்க்கிங் கண்டிஷனை சூஸ் பண்ணும். ஸோ அந்த வீடியோ வாட்ச் பண்ணி ப்ராசஸருக்கான மீனிங்ஸை ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணி ஸோ உங்களோட மொபைலை பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஸோ ஓகே கைஸ், டுடே நம்ம சேனலில் பார்த்த வீடியோ ஜஸ்ட் நாலேஜபிள் அண்ட் என்டர்டைன்மென்ட்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் கொடுங்க. இந்த எஸ்எம்எஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் கொடுங்க. மேலே இது பண்ணுற லேட்டஸ்ட் டெக்னாலஜி நாலேஜபிள் வீடியோக்கு சேனல் சப்ஸ்கிரைப் கொடுங்க. ராக்கர் மிஸ் டீஸ் தேங்க் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. மீட் தி நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை.